இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சமா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கணும், சமைக்கவும் ஈஸியா இருக்கணும், சாப்பிடறதுக்கும் டேஸ்ட்டா இருக்கணும். ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணுங்க, இட்லி மாவு எடுங்க, தோசைய ஊத்துங்க, குழம்பு எதுவும் மீதி இருக்கா? இல்லையா? சிம்பிளா ஒரு சட்னி அரைங்க, வேலை முடிஞ்சுச்சு. இவ்வளோ நாள் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்ல. கம்பு தோசை, ராகி தோசை, கருப்பு கவுனி கஞ்சி, கொள்ளு கஞ்சி, சூப்பு, சிகப்பு அவுல் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மில்லட்டுக்கு மாறியாச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் பாப்பாவே நைட்டு கம்பு தோசை தான் வேணும்னு ஆர்டர் போட்டுட்டு போகிறான்னா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும். காலையிலே கம்பு தோசை ஊற்றுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு 11 மணி போல் மிக்சியிலேயே அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயிரும் மாவு. இந்த கிரைண்டர் கழுவுற வேலைலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தானே. அதனால் அந்த வேலையை பார்த்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே இந்த கம்பெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு டைம் வாங்கும் போதே க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஒவ்வொரு டைம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்படின்னு அதையும் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு டிவியை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே 1 2 ஒரு படையே வந்துருச்சு மங்கி. அதையெல்லாம் துரத்தி விட்டுட்டு அப்படியே சோஃபா கவர்லாம் போட்டுட்டு அப்படியே வீட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே எங்கள் ஆத்துக்கார் ஃபோன் பண்ணார். பேசிக்கிட்டே பாத்திரம் கழுவுனேன். பாத்திரம் கழுவுற வேலையே தெரியல. பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இப்படி தாங்க முன்னெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா வேலை இருக்குன்னு கட் பண்ணுவோம். ஆனால் இப்போலாம் யாராவது ஃபோன் பண்ணும்போது தான் வேலையே செய்யணும்னு இருக்கேன். ஏன்னா ஃபோனை காதில் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை நடக்கிறதே தெரியல. டக்குன்னு வேலை முடிஞ்சிருது.